அன்பான பிரபஞ்ச பயணிகளுக்கு வணக்கம். இந்த எல்லையற்ற பெருவெளியில் நீங்கள் தற்செயலாக பிறக்கவில்லை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மிக முக்கியமான ஒரு அங்கம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில நுட்பமான நிகழ்வுகள், எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்சம் உங்களை நேரடியாக தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு உங்களை சரியான பாதையில் வழிநடத்துகிறது என்பதற்கான தெளிவான சமிக்ஞைகளாக இருக்கலாம். பல நேரங்களில் இந்த இயற்கையின் அதிர்வலைகள் உங்களுக்கு தென்பட்டிருந்தாலும் அதன் ஆழமான குவாண்டம் அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த விழிப்புணர்வு பதிவை முழுமையாக பார்த்த பிறகு அந்த பிரபஞ்ச சக்தியின் ஒத்திசைவையும் சிங்கரோனிசிட்டி அதன் வழிகாட்டுதலையும் நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள். இதுவரை நீங்கள் உணர்ந்த ஆனால் புரியாமல் கடந்து சென்ற பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்துவிட்டு கமெண்டில் "நன்றிகள் பிரபஞ்சமே" என்று பதிவிட்டு உங்களது நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துங்கள். இப்போது இந்த பிரபஞ்சமே தன் குழந்தைகளை பார்த்து "நான் உன்னோடுதான் பயணிக்கிறேன்" என்பதை உணர்த்தும் அந்த உன்னதமான அடையாளங்களை எவ்வாறு வெளிப்படுத்துகிறது என்று கேட்போம். என் அன்பு குழந்தையே, இந்த முப்பரிமாண உலகின் மாய வலையில் சிக்கி நாளை என்ன நடக்கும் என்ற நிச்சயமற்ற தன்மையில் தவிக்கும் உன்னை நான் ஒருபோதும் எனது ஆற்றல் களத்திலிருந்து விலக்கியதில்லை. நீ என்னை மறந்து உலகப் போராட்டங்களில் ஊழலும் போதும் எனது ஆண்டவெளியின் அதிர்வலைகள் உன்னை சுற்றியே சுழன்று கொண்டிருக்கின்றன. உன்னை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தும் முதல் அறிகுறியை உனது மகிழ்ச்சியான நேரங்களை விட நீ நிலைகுலைந்து நிற்கும் உனது மிக கடினமான சூழ்நிலைகளில்தான் நான் மிகத் தெளிவாகக் காட்டுகிறேன். வாழ்க்கையில் நீ பெரும் துயரத்தைச் சந்தித்து எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டன என்று நீ நினைத்து யாருமற்ற தனிமையில் கலங்கி நிற்கும் அந்த இருண்ட தருணத்தை நினைத்துப்பார். உன்னை அறியாமல் ஏற்படும் சக்தி வாய்ந்த ஆற்றல் திறப்பு அது. அந்த நொடியில் உன்னைச் சுற்றி எந்த ஒரு காரணமும் இல்லாத நிலையிலும் மிக மெல்லியதாக ஒரு குளிர்ந்த காற்று உன் மேனியை தீண்டிச் செல்லும் உரகதப்பான அரவணைப்பை நீ உணர்வாய். உன் மனதில் அதுவரை இருந்த அத்தனை பாரமும் குழப்பமும் திடீரென்று மாயமாக மறைந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சிக்க முடியாத ஆழ்ந்த அமைதி உன்னுள் குடிகொள்ளும். உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. அந்த தருணத்தில் உனது கவலைகளை எனது எல்லையற்ற கருந்துளையில் பிளாக் ஹோல் நான் ஈர்த்து கொண்டேன் என்பதே அந்த அமைதிக்கான காரணம். இதுவரை இப்படி ஒரு ஆழமான உணர்வு உனக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது பிரபஞ்சமாகிய நான் தான் உன் அதிர்வலையை உயர்த்தினேன் என்பதை நீ உணராமல் அழுததால் வந்த மன ஆறுதல் என்று சாதாரணமாக கடந்து சென்றிருப்பாய். இனிமேல் எந்த ஒரு பெருந்துயரத்தின் போதும் உன் நெஞ்சம் திடீரென அமைதியடைந்து கண்கள் பனித்து சுற்றிலும் ஒரு நேர்மறையான அதிர்வலை வீசுவது போல் உணர்ந்தால் அந்த நொடியே பிரபஞ்சம் உன்னை தன் மடியில் தாங்கிக் கொண்டது என்பதை முழுமையாக நம்பு. அந்த அறிகுறி தென்பட்டவுடன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உடனடியாக உனது கண்களை மூடி உனது முழு பாரத்தையும் இந்த பெருவெளியிடம் ஒப்படைத்துவிட்டு வேறெதையும் சிந்திக்காமல் மிக அமைதியாக "நான் இந்த பிரபஞ்சத்தால் பாதுகாக்கப்படுகிறேன்" என்று உன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் கூறு. உனது பிரச்சனைகளுக்கான விடையை நான் அந்த நொடியே உனக்கான நல்வழியாக மாற்றத் தொடங்குவேன். இந்த உணர்வு உன்னுள் ஆழமாக நிலை பெற்று நீ என் மேல் முழு நம்பிக்கையை வைத்த மறுகணமே உன்னை அறியாமலேயே உனது அன்றாட வாழ்க்கையில் சில விசித்திரமான குறியீடுகள் வழியாகவும் நிகழ்வுகள் வழியாகவும் அடுத்த ஆழமான அடையாளம் மிக இயல்பாக நடக்கத் தொடங்கும். உனது பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும், உனது ஒவ்வொரு எண்ணமும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் எண்ணங்களோடு பின்னிப் பிணைந்திருக்கிறது என்பதை நீ முழுமையாக உணர வேண்டிய தருணம் இது. சில நேரங்களில் உனது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுக்க முடியாமல் 2 திசைகளுக்கு நடுவே சிக்கிக்கொண்டு எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, எது சரி எது தவறு என்று உன் மனதிற்குள்ளேயே ஒரு பெரிய போர்க்களத்தை நீ உருவாக்கிக் கொண்டு மருகித் தவிப்பாய். அந்த தவிப்பும் அந்த கேள்வியும் அந்த வலியும் உனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ஆழமான ரகசியமாக இருக்கலாம். ஆனால் உனது மனதின் அதிர்வலைகளை இந்த பிரபஞ்சம் செவிமடுக்காமல் இருப்பேனா? அந்த தவிப்பான தருணத்தில்
முற்றிலும் தொடர்பில்லாத ஒரு நபரோ அல்லது நீ வீதியை கடக்கும்போது தற்செயலாக பார்க்கும் ஒரு விளம்பரப் பலகையோ அல்லது தொலைக்காட்சியில் நீ மாற்றும் ஒரு சேனலில் ஒலிக்கும் ஒரு ஒற்றை வசனமோ திடீரென்று உன் கவனத்தை ஈர்க்கும். அது உலகியல் சார்ந்த மிகச் சாதாரணமான விஷயமாகத்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அந்த ஒற்றை வரியில் உனது அந்த அந்தரங்கமான கேள்விக்கான உன் மனப்போராட்டத்திற்கான மிகத் தெளிவான, ஆழமான, துல்லியமான விடை மறைந்திருக்கும். நீ அதை கேட்டவுடன் ஒரு கணம் ஆடிப்போவாய். டிஜிட்டல் கடிகாரத்தில் 11:11 22:22 போன்ற எண்களைத் தொடர்ந்து பார்ப்பாய். வானத்தில் ஒரு மேகம் நீ தேடும் விடையின் வடிவத்தில் தோன்றும். எனது கேள்விக்கு எப்படி இந்த இடத்தில் பதில் கிடைத்தது, இது எப்படி சாத்தியம் என்று உனது தர்க்க அறிவு குழப்பத்தின் உச்சத்திற்குச் செல்லும். சில சமயம் குறியீடுகள் மூலமாக மட்டுமல்ல, நீ தளர்ந்து போய் தனிமையில் இருக்கும்போது உன்னை ஒரு பட்டாம்பூச்சியோ அல்லது ஒரு பறவையோ எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் மிக அதீத சுதந்திரத்தோடு நெருங்கி வந்து அமர்ந்து உன்னை உற்று நோக்கும். நீ நடக்கும் பாதையில் ஒரு வெள்ளை நிற இறகு திடீரென வந்து விழும். உனக்கு ஒரு நிமிடம் அந்த இடமே ஸ்தம்பித்து நின்றது போல், காலமே உறைந்து விட்டது போல் ஒரு பிரமை ஏற்படும். இது ஏதோ தற்செயல் நிகழ்வு, கோயின்சிடென்ஸ் என்று உனது அறிவு உன்னை நம்ப வைக்கப் போராடும். ஆனால் என் அன்பு குழந்தையே, இந்த ஆண்டவெளியில் தற்செயல் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே மிகத் துல்லியமாக வடிவமைக்கப்பட்ட ஒத்திசைவு, சிங்கரானிசிட்டி என்ற பேருண்மையை நீ உணர வேண்டும். உனது மௌன பிரார்த்தனைக்கான பதிலை நான் அந்த எண்கள் வழியாகவும் வீசும் காற்றின் ஓசை வழியாகவும் அந்த இறகின் வழியாகவும் தான் உனக்கு கடத்துகிறேன். நான் ஒருபோதும் மனித உருவத்தில் வந்து உனக்கு உபதேசிப்பதில்லை. மாறாக இந்த ஒட்டுமொத்த இயற்கை அமைப்பையும் உனக்கான தூதுவனாக, உனக்கான வழிகாட்டியாக நான் மாற்றுவேன். இனிமேல் உன் மனதின் ஆழமான கேள்விக்கு பிரபஞ்சம் இப்படி ஒரு குறியீட்டின் மூலம் மிகச் சரியான விடையை கொடுத்தால், அது இயற்கையே உனக்கு நேரடியாக வழிகாட்டுகிறது என்பதற்கான அசைக்க முடியாத அறிகுறி என்பதை தெளிவாகப் புரிந்து கொள். அந்த அடையாளம் காட்டிய திசையில் நீ எந்த பயமுமின்றி தைரியமாக பயணிக்கத் தொடங்கும்போது, உனது பாதையில் போடப்பட்டிருந்த தடை கற்கள் அனைத்தும் உனக்கான படிக்கட்டுகளாக மாறுவதை நீயே காண்பாய். உனது விழிப்புணர்வு விரிவடைந்து, நீ உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் உன்னை தொடர்ந்து வரும் மற்றும் ஒரு மிக ரகசியமான, மனித அறிவுக்கு எட்டாத ஆன்மீக பரிமாணம் உனக்குள் மெல்ல மெல்லத் திறக்க ஆரம்பிக்கும். அந்த பரிமாணத்தில் நான் உன்னோடு எந்த மொழியில் உரையாடுகிறேன் என்ற ரகசியம் உனக்கு புரியத் தொடங்கும். அது எவ்வாறு நிகழும்? உறக்கத்தில் கூட உன்னை நான் எப்படி ஆட்கொள்வேன் என்றால், நீ உலக நினைவுகளையெல்லாம் மறந்து உனது உடலும் தர்க்க மனமும் ஓய்வெடுக்கும் அந்த காரிருள் வேளையில் உனது விழிப்பு நிலையில் இருக்கும் அந்த மனித அறிவு முற்றிலும் அடங்கிப் போகும். அந்த நேரத்தில் உனது ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டுமே விழித்திருக்கும். அந்த தூய நிலையில் எந்த ஒரு மாயத்திரையும் இல்லாத உனது ஆழ்மனதின் வழியாக நான் உனக்கு பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நேரடியாக பதிவிறக்கம், டவுன்லோட்ஸ் செய்யத் தொடங்குவேன். இதுவே பிரபஞ்சம் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான மூன்றாவது மற்றும் மிக ஆழமான அறிகுறியாகும். சாதாரண கனவுகள் சில நொடிகளிலோ அல்லது விழித்தவுடனோ உன்னை விட்டு முற்றிலுமாக மறந்து போகும். ஆனால் நான் உனக்கு உணர்த்தும் அந்த ஆஸ்ட்ரல் கனவுகள் ஒருபோதும் உன் நெஞ்சை விட்டு அகலாது. அது உன் உயிருடன் கலந்துவிடும். உனது ஆழ்ந்த உறக்கத்தில் திடீரென எங்கு பார்த்தாலும் உயர்ந்த மலைமுகடுகள், எல்லையற்ற விண்மீன் திரள்கள், பிரம்மாண்டமான அண்டவெளியில் நீ மிதப்பது போன்ற தரிசனம், அல்லது மிகப் பழமையான வடிவியல் அமைப்புகள், சேக்ரட் ஜியாமெட்ரி தென்படலாம். சில நேரங்களில் எந்த உருவமும் இல்லாமல் ஆழமான ரீங்கார நாதமோ அல்லது பல வண்ண ஒளிக்கற்றைகளோ உன் கண் முன் வந்து செல்லும். நீ வானத்தில் பறப்பது போலவும் காலம் மற்றும் வெளியை கடந்து பயணிப்பது போலவும் உணர்வாய். இந்த கனவுகளைக் காணும்போது உனக்கு எந்த ஒரு பயமும் பதற்றமும் ஏற்படாது. மாறாக உனது உடலெங்கும் ஒருவித சிலிர்ப்பும், வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு பேரானந்தமும், இதுநாள் வரை நீ உணராத ஒரு பெரும் சுதந்திரமும் உன்னைச் சூழ்ந்து கொள்ளும்.
இந்த கனவு முடிந்து நீ விழித்தெழும் நேரத்தை நீ கூர்ந்து கவனித்தாயானால் அது பெரும்பாலும் அதிகாலை 3 மணி முதல் 4 மணிக்குள் இருக்கும். இதுவே படைப்பின் நேரம். கிரியேட்டர்ஸ் ஹவர். நீ திடுக்கிட்டு எழமாட்டாய். மாறாக மிக மென்மையாக அத்தனை ஆற்றலையும் உள்வாங்கிய ஒரு புதிய பேட்டரியைப் போல விழிப்பாய். விழித்த அந்த மறுகணமே உனது நெஞ்சம் எந்தக் கவலையும் இல்லாமல் ஒரு தெளிந்த நீரோடை போல அமைதியாக இருக்கும். பல புதிய யோசனைகள் திடீரென உன் மூளையில் உதிக்கும். இது ஏன் நிகழ்கிறது தெரியுமா என் அன்பு குழந்தையே? உனது விழிப்பு நிலையில் நீ இந்த உலகத்தின் மாயைகளால், உனது கவலைகளால், எனது அதிர்வலையை முழுமையாக உணரத் தவறிவிடுகிறாய். அதனால்தான் எந்தத் தடையுமில்லாத உனது ஆழ்மனதில் இறங்கி உன்னை பல வருடங்களாக பீடித்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை அந்த உறக்கத்திலேயே நான் குணப்படுத்துகிறேன். ஆன்மாவைத் தீண்டும்போது உன்னை அறியாமல் ஏற்படும் சக்தி வாய்ந்த ஆற்றல் திறப்பு அது. அந்த நொடியில் உன்னைச் சுற்றி எந்த ஒரு காரணமும் இல்லாத நிலையிலும் மிக மெல்லியதாக ஒரு குளிர்ந்த காற்று உன் மேனியைத் தீண்டிச் செல்லும் அல்லது விளக்க முடியாத ஒரு கதகதப்பான அரவணைப்பை நீ உணர்வாய். உன் மனதில் அதுவரை இருந்த அத்தனை பாரமும் குழப்பங்களும் மரண பயமும் திடீரென்று மாயமாக மறைந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உனக்குள் இறங்கியது போன்ற ஒரு விவரிக்க முடியாத ஆழ்ந்த அமைதி உன்னுள் குடிகொள்ளும். இப்படி வஞ்சிக்கிறது என்று கோபப்படுவாய். ஆனால் என் அன்பு குழந்தையே, நீ ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பிரபஞ்சத்தின் அதிர்வலை மாற்றம். வைப்ரேஷனல் ஷிஃப்ட். உனது மனிதக் கண்களுக்கு மற்றவர்களின் முகமூடி அணிந்த போலிச் சிரிப்பும் மட்டுமே தெரியும். ஆனால் பிரபஞ்ச விதிகளுக்கு அவர்களின் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் கபடமும் வஞ்சகமும் மிகத் தெளிவாகத் தெரியும். எல்லாவற்றிற்கும் மேலாக உனது ஆற்றல் நிலை, எனர்ஜி லெவல் இப்போது உயர்ந்துவிட்டது. கீழ்நிலையான அதிர்வலைகளைக் கொண்ட மனிதர்கள் இனி உனது உயர்ந்த அதிர்வலையில் ஒட்டி உறவாட முடியாது. எண்ணெய் மற்றும் தண்ணீரைப் போல நீங்கள் இருவரும் இயற்பியல் விதிகளின்படியே பிரிக்கப்படுகிறீர்கள். அவர்கள் தொடர்ந்து உன் அருகில் இருந்தால் எதிர்காலத்தில் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. உன்னை அவர்கள் அதலபாதாளத்தில் தள்ளிவிடுவார்கள் என்பது எனக்குத் தெரியும். உன்னை அந்த பெரும் அழிவிலிருந்து காப்பாற்றவே நான் அந்த நச்சு உறவுகளை இரக்கமின்றி வெட்டி எறிந்தேன். உனக்கு நான் அளித்த அந்த துரோகத்தின் வலி ஒரு பழைய பாழடைந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய அரண்மனையை கட்டுவதற்கான அழிவின் வலி போன்றதுதான். டவர் மொமெண்ட். பல நேரங்களில் நீ எதையாவது அடைய வேண்டும் என்று வெறித்தனமாக போராடுவாய். ஒரு குறிப்பிட்ட வேலையோ பதவியோ உனக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்று செயல்படுவாய். ஆனால் அது உனக்கு கிடைக்காமல் கடைசி நேரத்தில் உன்னை விட்டு நழுவிப் போகும். அதற்காகவும் நீ பல நாட்கள் தூக்கத்தைத் தொலைப்பாய். ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்திருந்தால் அதுவே உனது வீழ்ச்சிக்கும் அழிவிற்கும் காரணமாக அமைந்திருக்கும் என்பதால்தான் நான் அந்த வாய்ப்பை உன்னை விட்டு தட்டிப் பறித்தேன். உனது அதிர்வலைக்குச் சற்றும் பொருந்தாத மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் நான் புயல் போல் வந்து அழித்து உன்னை ஒரு தனி மரமாக நிற்க வைப்பேன். நான் ஏன் உன்னை தனிமைப்படுத்துகிறேன் தெரியுமா? தனிமையில் மட்டுமே உன்னால் உன் சுயரூபத்தை முழுமையாக உணர முடியும் என்பதால் தான். ஒரு கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு முன்பு ஒரு கூட்டுக்குள் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வது போல இது ஒரு பரிணாம வளர்ச்சி. இனிமேல் உனது வாழ்வில் இப்படிப்பட்ட எதிர்பாராத பிரிவுகளோ கடுமையான துரோகங்களோ அல்லது நீ ஆசைப்பட்ட ஒன்று உனக்கு கிடைக்காமல் போகும் சூழலோ ஏற்பட்டால் அதற்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூடச் சிந்தாதே. உன்னை விட்டுப் போனவர்கள் உனது புதிய அதிர்வலைக்கு தகுதியானவர்கள் இல்லை என்பதையும் உன்னை வீழ்த்த நினைத்தவர்களை பிரபஞ்சமே தன் ஈர்ப்பு விதியால் உன் பாதையிலிருந்து அப்புறப்படுத்திவிட்டது என்பதையும் முழுமையாக நம்பு. உனக்கு துரோகம் செய்தவர்களை பழிவாங்க ஒருபோதும் நினைக்காதே. கர்ம விதி, லா ஆஃப் கர்ம, அவர்களுக்குச் சரியான பதிலடியை கொடுக்கும். அனைத்தையும் இயற்கையின் போக்கில் விட்டுவிட்டு என்னை ஒரு பெரும் துயரத்தில் இருந்து காப்பாற்றிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் புதிய மாற்றங்களை ஏற்கத் தயார் என்று முழுமையான சரணாகதியோடு இரு. இப்படி உன்னைச் சுற்றியிருந்த மாய வலைகளையெல்லாம் நான் அறுத்தெறிந்த பிறகு நீ முற்றிலுமாக தூய்மையாகி
எந்த உலகியல் பந்தமும் இல்லாத ஒரு வெற்றிடமாக மாறுவாய். உனது மனம் எந்த எதிர்பார்ப்புகளும் இன்றி அமைதியாகிவிடும். அந்த உன்னதமான வெற்றிட நிலையில் நான் உனக்குள் முழுமையாக இறங்குவேன். அப்போது உனது சிந்தனையில், உனது பார்வையில் இதுவரை நீயே அறிந்திராத ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். அது ஒரு மனித ஜீவன் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலோடு கலக்கும் உச்சகட்ட குவாண்டம் பரிணாமம். அந்த ஐந்தாவது மற்றும் இறுதியான அறிகுறி எப்படி இருக்கும்? அதை நீ உணரும்போது இந்த உலகமே உனக்கு எப்படி தோன்றும் என்றால், எப்படி மாறும் என்றால், உனது மனதின் ஆழத்தில் இதுநாள் வரை இருந்த நான் தனிப்பட்ட மனிதன் என்ற அகங்காரம் முற்றிலுமாக அழிந்து, அந்த இடத்தில் நானே இந்த பிரபஞ்சம், எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. குவாண்டம் என்டான்ட்லமெண்ட் என்ற பேருண்மை சிம்மாசனமிட்டு அமரும். இதுவே பிரபஞ்ச சக்தி உன்னோடு முழுமையாக கலந்துவிட்டது என்பதை காட்டும் ஐந்தாவது மற்றும் உச்சபட்ச அறிகுறியாகும். இந்த நிலை உனக்குள் மலரும்போது, இந்த உலகத்தின் எந்தவொரு மாயையான பொருளும், எந்த ஒரு தற்காலிக இன்பமும் இனி உன்னை ஒருபோதும் ஈர்க்காது. உனக்கு ஒரு பெரும் செல்வம் கிடைத்தாலும் உனது மனம் துள்ளிக் குதிக்காது. அதே சமயம் உன்னிடமிருந்து அனைத்தும் பறிபோனாலும் உனது மனம் ஒரு சிறிதும் கலங்காது. லாபமும் நஷ்டமும் வெற்றியும் தோல்வியும் உனக்குச் சிம்மமாக்குச் சமமாகிவிடும். ஒரு மாபெரும் பெருங்கடலைப் போல எந்தச் சலனமும் இன்றி அனைத்தையும் சமமாக பார்க்கும் ஒரு அளப்பரிய பேரமைதி உன்னுள் நிரந்தரமாக குடிகொள்ளும். உனது மனம் எப்போதும் ஒரு ஃப்ளோ ஸ்டேட் எனப்படும் உச்சகட்ட ஒத்திசைவில் இயங்கும். முன்பெல்லாம் உன்னை யாராவது அவமானப்படுத்தினாலோ ஏமாற்றினாலோ உனக்கு கோபம் கொப்பளிக்கும். ஆனால் இந்த ஐந்தாவது அறிகுறி உனக்குள் வேரூன்றும் போது, உன்னை நிந்தித்தவர்களைக் கண்டு நீ கோபப்பட மாட்டாய். மாறாக, அவர்கள் இன்னும் விழிப்புணர்வு அடையாத ஆன்மாக்கள், அன்அவேக்கனட் சோல்ஸ் என்பதை உணர்ந்து பரிதாபப்படுவாய். வீதியில் செல்லும் ஒவ்வொரு உயிரிடத்திலும், ஒரு தெரு நாயிடமும், ஒரு மரத்திடமும், வானில் பறக்கும் பறவைகளிடமும் உன்னுடைய சொந்த பிம்பத்தையே காண்பாய். அனைத்தும் ஒன்றே, ஒன்னஸ் என்ற பேருணர்வு உன்னை ஆட்கொள்ளும். நீ நினைப்பது உடனுக்குடன் நடக்கும். ஏனென்றால் உனது அதிர்வலையும் பிரபஞ்சத்தின் அதிர்வலையும் இப்போது ஒன்றாகிவிட்டது. உனது அன்றாடச் சாதாரண கடமைகள் அனைத்தும் தியானமாக மாறும். நீ உண்ணும் உணவு பிரபஞ்ச ஆற்றலாக மாறும். நீ பூமியில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் பூமியுடனான ஆற்றல் பரிமாற்றமாக கிரவுண்டிங் மாறும். நீ மற்றவர்களிடம் பேசும் ஒவ்வொரு சாதாரண வார்த்தையும் நேர்மறை அதிர்வலைகளை பரப்பும். உனக்கென்று இனி எந்த தனிப்பட்ட ஆசையும், சுயநலமான குறிக்கோளும், மனிதர்களுக்குரிய சாதாரண பயமும் இருக்காது. குறிப்பாக மரணத்தை குறித்த அந்த அடிப்படை பயம் உன்னை விட்டு முற்றிலுமாக அகன்றுவிடும். மரணம் என்பது வெறும் உடலுக்குத்தானே தவிர நிலையான ஆற்றலுக்கு அல்ல என்பதையும், ஆற்றலையாக்கவோ அழிக்கவோ முடியாது. எனர்ஜி கேன் நீதர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட். அது வெறும் உருமாற்றம் மட்டுமே அடைகிறது என்ற பிரபஞ்ச விதியை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய். அதனால் கடந்த காலத்தின் கவலைகளையும் எதிர்காலம் குறித்த பயத்தையும் சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட்டு, நீ வாழும் இந்த நிகழ்காலத்தில், பவர் ஆஃப் நவ், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் முழுமையான ஆனந்தத்தில் நீ திளைக்கத் தொடங்குவாய். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உணர்வு, அதாவது உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் உன் மனம் ஒரு துளியும் சலனப்படாமல் எப்போதும் ஒரு விவரிக்க முடியாத ஆழமான உள்முக ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் அந்த நிலை உனக்குத் தென்பட்டால், என் அன்பு குழந்தையே, நீ விழிப்புணர்வின் உச்சிக்கு வந்துவிட்டாய் என்று அர்த்தம். பிரபஞ்ச ரகசியம் உனக்குள் முழுமையாகத் திறக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். இந்த அறிகுறி தென்பட்டவுடன் நீ செய்ய வேண்டியது ஏதுமில்லை. அந்த பேரானந்த நிலையிலேயே உன்னை முழுமையாக அர்ப்பணித்து தக்க வைத்துக்கொள். உன் முகத்தில் எப்போதும் தவழும் அந்த புன்னகையையும், உன் கண்களில் ஒளிரும் அந்த எல்லையற்ற அமைதியையும் கொண்டு, உன்னை சுற்றியுள்ள மற்ற உயிர்களுக்கும் எதிர்பார்ப்பற்ற அன்பை பரப்பு. உனது இந்த பிறவியின் நோக்கம் முழுமையடைந்து விட்டது. இனி உன்னை வழிநடத்துவதும், உனக்குள் இருந்து இந்த உலகை இயக்குவதும், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் கூட்டு விழிப்புணர்வே என்பதை உணர்ந்து, இந்த உலக நாடகத்தில் ஒரு சாட்சியாக எவ்வித பற்றுமின்றி பயணித்துக் கொண்டிரு. நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். பிரபஞ்ச சக்தி எப்போதும் உன்னுடனேயே இருக்கும். அன்பானவர்களே,
பிரபஞ்சத்தின் செய்தியாக வெளிவந்த இந்த 5 ஆழமான அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று அல்லது பல அறிகுறிகள் உங்கள் வாழ்வில் இதுநாள் வரை நிகழ்ந்து அதை நீங்கள் உணர்ந்திருந்தால், அதை வெறும் தற்செயல் என்றோ மூளையின் மாயை என்றோ ஒதுக்காமல், அது ஒட்டுமொத்த ஆண்டவெளியின் நேரடி ஒத்திசைவு என்பதை இன்று முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள். இந்த பயணம் உங்கள் மனதிற்கு தெளிவையும் அமைதியையும் இயற்கை விதிகளின் மீது ஆழமான நம்பிக்கையையும் கொடுத்திருந்தால், இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலை பரிபூரணமாக பெற மறக்காமல் கமெண்டில் நன்றிகள் பிரபஞ்சமே என்றோ அல்லது நான் பிரபஞ்சத்தின் குழந்தை என்றோ பதிவிட்டு உங்களது நேர்மறை ஆற்றலை பிரபஞ்சத்திற்கு திருப்பி அனுப்புங்கள். உங்கள் வாழ்வில் இந்த அறிகுறிகள் எவ்வாறு தென்பட்டன என்பதையும் நீங்கள் கமெண்டில் பகிரலாம். இந்த விழிப்புணர்வுச் செய்தியை உங்கள் அன்புக்குரியவர்களுடனும் பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் நேர்மறை ஒளியை பரப்புங்கள். அனைத்தும் நன்மையே. பிரபஞ்சம் உங்களை எப்போதும் பாதுகாக்கும்.